அன்பார்ந்தவர்கள் எப்படி இருக்கீங்க? த சைக்காலஜி ஆஃப் மணி அரவிந்த்சாமி எழுதின புத்தகம். கிட்டத்தட்ட ஆக்டர் அரவிந்த்சாமின்னு சொல்றது மட்டும் இல்லாம மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேன். அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய விஷயத்துல வளர்ந்து வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு மனிதர். அவரோட அந்த புத்தகத்துல பணம் சம்பாதிக்கிறது அப்படிங்கும் போகும்போது அதை பத்தி சாட்டா ஒரு விஷயத்துல சொல்லணும்னு பார்த்தோம்னா, எவன் ஒருவன் தன்னுடைய தேவைகளை சுருக்கி கொண்டு சந்தோஷம் வாழ்றானோ அவன் தான் உன்னுடைய பணக்காரன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. நிறைய பேர் பணம் சம்பாதிக்கிறது எப்படி, இன்னும் நிறைய இது கொண்டு போறது எப்படி அப்படிங்கிறதுக்கு சொல்லப்பட்டிருக்குன்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா எ ரியல் ஃபேக்ட், எ ரியல் மேட்டர் இஸ் பணம் சம்பாதிக்கிறது அப்படிங்கும் போது நீ எப்படி இருக்கியோ அதுக்குள்ள உன்னுடைய தேவையை சுருக்கி கொண்டு சந்தோஷம் வாழ்ற. இப்ப ஆக்டர் ஜெயம் ரவி கூட ஒரு விஷயத்துல சொல்லியிருப்பான், சார் நான் வந்து பணங்கிறது நிறைய பேர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா வாழ்க்கைக்கு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. பணம்ங்கிறது வசதிக்கு மட்டுமே தவிர வாழ்க்கைக்கு தேவையில்லை. வாழ்க்கைக்கு பணம்ங்கிற ஒரு அத்தியாவசியமே இல்லை. அதுக்கு அடுத்தபடியா பணம் அப்படின்னு என்கிட்ட கேட்டா பணக்காரன் யார் அப்படின்னு நீங்க கேட்டா நான் ஒரு விஷயம் சொல்லுவேன்னா, எவன் ஒருவன் எந்த ஒரு நோய் நொடி இல்லாம தான் மனதுல இருக்கிறத வச்சுக்கொண்டு சந்தோஷமாக போதும் என்ற மனதோடு எப்பயும் ஹேப்பியா வாழ்றானோ அவன் தான். ஏன்னா உண்மையிலேயே பணக்காரன் அப்படிங்கிறதுனா நான் நிறைய செல்வத்தோட இருப்பதோ இல்ல நான் இந்த லக்ஸரி கார்ல ஆடி கார்ல போனாதான், இல்ல நான் இப்படி இந்த மாதிரி பெரிய வீட்டுல இருந்தாதான், இல்ல என் ரூம்ல ஏசியில இருந்தாதான், நான் இந்த மாதிரி ஃபுட்டை சாப்பிட்டாதான் அப்படிங்கிறது, இல்ல நான் ஐபோன் வச்சிருந்தாதான் பணக்காரன் அப்படிங்கிறதுல யாரும் என்ன பண்ண போறது இல்லை, எஸ்டாப்ளிஷ் பண்றதோ இல்லை, அவங்க ஷோவோ காட்ட போறது இல்லை. பணக்காரனை நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அவங்க தாங்கிட்டு இருக்க செல்வத்தை பெருசா காட்ட போறது இல்லை, காட்ட மாட்டாங்க. ஆனா நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா தாங்கிட்ட இருக்கக்கூடிய பணத்துடைய விஷயத்துல பெருசா பாக்குறவங்கன்னா அவங்க பணக்காரங்க இல்ல, பிச்சைக்காரங்க. என்கிட்ட ஒருத்தவங்க கேட்டாங்க, அதாவது பணக்காரங்களோட நீங்க இருந்திருக்கீங்கல்ல, உங்களுடைய பழைய லைஃப்ல பணக்காரங்களோட ரொம்ப கோடீஸ்வரங்களோட இருந்திருக்கீங்கல்ல அப்படின்னு என்கிட்ட கேட்கக்கூடிய சமயத்துல நான் சொன்ன ஒரு பதில், அவங்கள்ட்ட 2 வீடு இருந்துச்சு, 15 ஏக்கருக்கு மேல சொத்து பத்துகள் இருந்தது. அவங்க ஏகப்பட்ட சொத்துக்கள் இருந்தும், அவர் ஒருத்தர் 2-3 வீடுகள் இருந்தும், என் நண்பர் ஒருவர் அவர் இவங்களுக்காக நிறைய செஞ்சிருக்காப்புல. அவருடைய ஒரு பள்ளியுடைய விஷயத்துக்கு ஏதாவது நீங்க செய்யலாமா அப்படின்ட்டு ஒரு 1000-2000 சும்மா ஏதாவது செய்யலாமே அப்படின்னு சொன்னதுக்கு அந்த இதுல ஒரு 1000-2000 கூட லட்சக்கணக்கில் கொடுக்க வேணாம், அது கொடுக்கறதுக்கு யோசித்தாங்க. இன்னும் சொல்ல போனா அவர்கள் அவருடைய மருமகனுக்கு எதுவும் செய்யவில்லை, தனியாக எதுவும் அப்படி இப்படின்னு பெருசா சொல்ற அளவுக்கு அவர்களை நடத்தவும் இல்லை. இன்னும் நான் சொல்ல போனா அவங்க என்கிட்ட கேட்கக்கூடிய சமயத்துல எல்லாமே இருந்தாலும் வீடுகள் பெரிது, மனம் சிறிது, வாழ்க்கை பெரிது நினைச்சேன், அவங்களிடத்துல எல்லாமே ரொம்ப ஒஸ்ட். இது எதுக்கு நான் சொல்றேன்னா, பணக்காரங்க 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 இந்த பணக்காரங்களுடைய விஷயத்துல பொறுத்தவரை பலரும் பலவிதமான கருத்துக்கள் குறிப்பிடலாம், எல்லாம் அவங்களோட ஒப்பீனியனா இருக்கலாம். ஆனா ரியல் ஃபேக்டா அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா, ஒரு மனிதன் எதை ஆசைப்படுறானோ அதை அடைவான். அவன் சந்தோஷமா இருக்க நினைச்சான்னா அவன் இருக்கிறத சந்தோஷமா இருப்பான். ஆனா அதுவே பணக்காரனா ஆகணும், எனக்கு பணம் வந்தாதான் நான் சந்தோஷம் நினைச்சாங்க, அது எவ்வளவு பணம் வந்தாலும் அவனிடத்தில் அது போதுமானதா இருக்காது. அவன் பணக்காரனா ஆனா கூட அவன் சந்தோஷமா இருக்க மாட்டான். ஏன்னா இப்ப கடல் இருக்கு, கடலுக்குள்ள நீங்க போயிட்டீங்கன்னா கடலுடைய ஆழம், கடலுடைய விஷயங்கள் அதுதான் உங்களை என்ன பண்ணும், ஆக்குபை பண்ணும். அது சொல்ற இதுலதான் நீங்க என்ன முடியும், போற மாதிரி இருக்கும். எங்கிட்ட கரையை பார்த்துட்டு அந்த கரை பக்கத்து போயிடும், நம்ம போயிடுவோம். ஆனா கடலுக்குள் இருக்கிற வரையும் அதுல நீங்களா ஒரு திசையை நோக்கி எப்படின்னு சொல்லவும் முடியாது. கிட்டத்தட்ட அதனுடைய நிறைய விஷயத்த பார்த்துதான் முன்னோக்கிற மாதிரி இருக்கும். அதே போலதான் பணம்ங்கிற ஒரு விஷயத்துல பொறுத்தவரை நீங்க அவுட் சைட்ல இருக்கவும் நோ இஷ்யூ. நீங்க அதே பணம் நீங்க அந்த விஷயத்துல ரொம்ப உங்கள்கிட்ட வந்துருச்சா அது பணம் ஆக்குபை பண்ணிடும். ஏர்செல் ஓனர் ஒரு விஷயத்துல ஒரு ஸ்பீச்ல சொல்லும்போது அவர் ரொம்ப சொன்னாரு, ஒரு கட்டத்துக்கு மேல பணம் ஆக்குபை பண்ண பிறகு என்னால சந்தோஷமா இருக்க முடியல. அது என்ன சொல்றதோ அதுவே நான் கேட்கற மாதிரி இருந்துச்சு. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை நம்ம இடத்துல வைக்கிறாங்க. பலர் செல்வம் தான் முக்கியம் நினைப்பாங்க, பலர்
தன்னுடைய சொத்துக்களா குடும்பங்களை நினைப்பாங்க. பலர் தன்னுடைய சொத்துக்களா தன்னிடத்துல இருக்கக்கூடிய கல்வியை நினைப்பாங்க. பலர் சொத்துக்களா தன்னோட இருக்கக்கூடிய சில சில நபர்களை நினைப்பாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் தன்னுடைய சொத்துக்களா, தன்னுடைய வாழ்க்கையா, தன்னுடைய வாழ்க்கை துணையா, இல்ல ஒவ்வொரு விஷயத்திலையும் நமக்கு ஏத்த ஒரு பார்ட்னர் அவங்க எதை எடுத்துக்கிறாங்களோ அதுல அவங்களுக்கு சந்தோஷம் இருக்கு. அப்ப ரியல் பிசினஸ் மேன், ரியல் ஹாப்பி மேன் பணக்காரனா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, பணக்காரன் சொல்ல போகும்போது எவன் தன்னுடைய விஷயத்துல சேட்டிஸ்ஃபைடோட இருக்கானோ, அது பெரிய பணக்காரனா, அதாவது செல்வங்கள் நிறைய இருந்தும் அவன் சேட்டிஸ்ஃபைடோட இருந்தானா அவன் பணக்காரன், அவன் சந்தோஷம் தான். ஏன், நான் ஒரு பெரிய பிசினஸ் மேன ஒரு பணக்காரன் தனியா அவர் பார்த்து பேச போகும்போது அவர் சொன்ன ஒரு வாசகம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் இப்ப பெரிய பணக்காரனா இருக்கேன், நல்லா நான் ஹாப்பியா இருக்கேன், எல்லாம் சொல்ல போகும்போது சொல்லக்கூடிய சமயத்துல அவர் சொன்ன ஒரு வார்த்தை, நான் இப்படி இருக்கேன், ஆனா உண்மையான சந்தோஷம் சொந்த பந்தங்களோடு இருக்கிறதுல இருக்குன்னு அவர் சொன்னார். அவர் சொன்ன ஒரு வார்த்தை, அவர் சொன்ன அந்த இடத்துல பொறுத்தவரை அவர் இருக்க போகும்போது நிறைய பாதிக்கப்பட்டிருந்தாரு தெரிஞ்சு. முதல் மனைவியால பாதிக்கப்பட்டு, 2வது மனைவியால வியாபாரமும் தொழில் ரீதியாகவும் எல்லாமே சரி அவர் நல்லா வளர்ந்து வந்திருக்காருன்னா அவர் பலவிதமான விஷயத்திற்கு மனதுல காயப்பட்டிருக்கார். இப்படி நம்முடைய சமுதாயத்துல பணக்காரங்க யாரு, ஏழை யாரு அப்படின்னு எல்லா விதமான ஒபினியன் சொன்ன மாதிரி, என்னுடைய ஒபினியன் மேல சொன்ன மாதிரி நான் ஒரே வார்த்தையை சொல்லணும்னா, எவன் ஒருவன் தன்னுடைய உடல், அதாவது தன்னை கேர் பண்ணி தன்னுடைய மனதுல தூய்மையாக்கி தானும் போதுமானதாகவும் தன் மனதிற்கும் போதுமானதாகவும் தன் வாழ்க்கை இருக்கிறத வைத்து சந்தோஷமாக வாழக்கூடியவனே அவன் தான் பணக்காரன். ரொம்ப பெருசா ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கிறத விட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டு ஒண்ணுமில்லாம போறவங்க. நான் ஒரு கடைசி ஒரு வார்த்தை சொல்லணும்னா, என்னுடைய ஒரு பிரியத்துக்குரிய ஒரு நபர்கிட்ட கேட்டேன், உங்களிடத்துல ஏராளமான சொத்துக்கள் இருக்கின்றன, அதில் இருந்த சந்தோஷமா என்னுடன் நீங்கள் வாடகை வீட்டில் இங்க இருந்த ஒரு இது சந்தோஷமான்னு கேட்டப்ப, அதை விட இது மேலானதாக தெரிவது என்று அவர் கூறிய ஒரு வார்த்தை என் மனதில் என்றும் மாறாத ஒரு அழகான ஒரு நினைவாக இருக்கும். எப்பயுமே சரி, அந்த மாதிரி பணக்காரன் ஏழை அப்படின்னு நீங்க நிறைய விஷயத்துல புத்தகங்கள் எடுத்து படிப்பதா இருக்கட்டும், இல்ல வாங்கி மேற்கொண்டு வாழ்க்கையை நம்ம மேம்படுத்துறதா இருக்கட்டும், நீங்க என்ன செய்யறதா இருந்தாலும் உங்களுடைய மைண்டை ஃப்ரெஷ்ஷா லைஃப் டு லேர்ன் அப்படிங்க வந்துட்டு பார்த்துக்கோ.